பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். கடந்த வாரத்திலே நாம் ஆரம்பித்த புதிய தொடர் போதனை தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நான் ஆரம்பித்தேன் அல்லவா? அண்டர்ஸ்டாண்டிங் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்கள் சரியாய் விளங்கி கொள்ளாமல் இருப்பதே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கான காரணமாக இருக்கிறது. ஏராளமான மதங்கள், ஏராளமான சம்பிரதாயங்கள், ஏராளமான சடங்குகள் ஜனங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மனிதன் இவ்வளவு மதங்களையும் சம்பிரதாயங்களையும் ஆச்சாரங்களையும் மனிதன் அனுசரிக்க வேண்டியதாக இருக்கிறது? ஏன் மனிதன் ஒவ்வொரு நாள் புது புது மதத்தை தேடுகிறான், புது புது மதத்தை ஸ்தாபிக்கிறான், புது புது ரூல்ஸை கண்டுபிடிக்கிறான், புதுசா என்ன சொல்றது, ஆச்சாரங்களை பண்ணலாம், சம்பிரதாயங்களை பண்றது யோசிச்சுன்னு இருக்கிறான். செய்யலைன்னா தூக்கமே வராது அவனுக்கு. ஐயோ இதை செய்யணும் அதை செய்யணும்னு இருக்கிறான். ஏன் மனுஷன் அப்படி இருக்கிறான்? அப்படி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷன் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறான். வேற என்ன தேடுகிறான்? ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை எனக்கு வேணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி எனக்கு வேணும், ஒரு பலன் எனக்கு வேணும். அது இந்த மதத்தில் இருக்குது, இந்த ஆச்சாரத்தில் இருக்குது, இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறது, இந்த ரூல்ஸ்ல இருக்குது சொல்லி மனுஷன் பாருங்க எதை வேணா செய்ய ரெடியா இருக்கிறான். நெருப்பை கூட மிதிக்க ரெடியா இருக்கிறான், இரும்பை கொண்டு போய் முகத்துல குத்திக்கவும் ரெடியா இருக்கிறான், விரதம் இருக்க ரெடியா இருக்கிறான், எவ்வளவு நாள் வேணா விரதம் இருக்க ரெடி, எவ்வளவு தூரம் வேணா நடக்க ரெடி. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஸோ மனுஷன் இப்பெல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் அவன் முட்டாள் நினைச்சிடாதீங்க. அவன் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறான். என்ன தேடுறான்னா, ஒரு சக்தி அவனுக்கு வேணும், ஒரு வல்லம் அவனுக்கு வேணும், ஒரு பவர் எனக்கு வேணும். இந்த உலகத்திலே நான் வெற்றிகரமா வாழ்றதுக்கு இந்த மாதிரி ஆச்சாரத்தெல்லாம் பண்ணி இந்த மாதிரி மத சம்பிரதாயங்களை நான் செய்தால் எனக்கு ஒரு சக்தி கிடைக்குங்கிறது மனிதனுடைய பிரதானமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இன்னைக்கு நேற்று வந்ததா என்று கேட்டீங்கன்னா கிடையாது. பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனுஷன் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படியே வாழ்ந்து 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 இன்னும் மதங்களை புதுசா கண்டுபிடிக்கிறான். புது புது ரூல்ஸ், புது புது ஆச்சாரங்கள், புது புது சம்பிரதாயங்கள் புதுசா உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான். ரீசன் என்னன்னா, மனுக்குலம் ஏதோ ஒரு சக்தியை தேடிக்கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு வல்லமை அவன் நாடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு நிறைய சக்தி கிடைக்கும், பண்ணாம போயிட்டுன்னா சக்தி கிடைக்காது, வாழ்க்கையில வெற்றி கிடைக்காதுன்னு சொல்லி மனுஷன் தேடிக்கொண்டிருக்கிறான். பட் இப்படி ஒரு ப்ராப்ளம் உலகம் முழுசும் இருக்கிறதுனால மோசே ஒரு வசனத்தை எழுதுகிறான், ஒரு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுகிறான். அது என்ன எழுதுறான்னா, இந்த ஆதியாகம் முதல் உபாகம் வரைக்கும் மோசே எழுதின புஸ்தகம் சொல்றாங்க, மோசையின் ஆகமங்கள் சொல்றாங்க. அப்ப மோசே இப்படி ஒரு பிரச்சனை உலகத்தில் இருக்கிறதுனாலதான் மோசே உலகத்தின் பிரச்சனைக்கு ஒரு பதில் எழுதுகிறான். அவன் எப்படி எழுதுறான்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தையும் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்றுன்னு சொல்லி கடவுளுடைய சிருஷ்டிப்பை எழுதி கொண்டே வரும்பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுக்குலம் எப்படி வந்துச்சுன்னு சொல்றாரு அவரு. மனுக்குலம் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்றாரு. கடவுள் தான் இந்த இயற்கையெல்லாம் படைத்து உலகத்தை படைத்து கடைசியில அவரை போலவே மனுஷனை படைச்சாரு. அவரை போலவே படைச்ச மனுஷன், நீ போய் மதத்தை தேடி, நீ சம்பிரதாயத்தை பண்ணி, நீ போய் வல்லமையை பெற்றுக்கோ, நீ ஏதாச்சும் பண்ணி இத நாடு அதை நாடு சொல்லாம மனுஷனை படைக்கும் போது மனுஷனுக்கு என்ன சொல்றாரு? இத மேண்டேட் சொல்றாங்க, ஹெவன்லி மேண்டேட் சொல்றாங்க, பரலோகத்தின் கட்டளை. எலாச பரலோகத்தின் கட்டளை என்ன கட்டளை? மனுஷனை படைக்கும் பொழுது, படைத்த பிறகு கடவுள் அவனுக்கு பேசி அவனுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா,
அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் அவர்கள் ஆளக்கடவர்கள். இதான் பரலோகத்தின் கட்டளை. பரலோகத்தின் கட்டளை மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? பூமியை நீ ஆள வேண்டும். எல்லாம் பூமியை நீ ஆள வேண்டும். பூமி முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் உண்டாக வேண்டும். பூமி முழுவதும் பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை ஏற்பட வேண்டும். பூமி முழுவதும் பரலோகத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும். இதற்கு மனுஷன் தான் இதை செய்யணும். மனுஷன் கையில கடவுள் இந்த அதிகாரத்தின் வல்லமை எல்லாம் மனுஷனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பைபிள் இது ஒரு மத புஸ்தகம் என்று எண்ணுகிறார்கள். இல்ல ஒரு புது மதத்தை ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட புஸ்தகமாக நினைக்கிறார்கள். இது மதத்தை பற்றின பிரச்சாரங்களையோ மத சம்பிரதாயங்களையோ போதிக்கிற புஸ்தகம் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களும் இந்த வேதத்தை மையமா வச்சு என்ன பண்றாங்க? அவங்க ஒரு மதத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்களும் உருவாக்கி கொள்கிறார்கள். ஆகவே இந்த வேதம் இது ஒரு ராஜ்யத்தை பற்றியது. எல்லாம் ராஜ்யத்தை பற்றியது, அரசாங்கத்தை பற்றியது, அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பற்றியது. இந்த அரசாங்கம் எப்படி செயல்படும், இந்த அரசாங்கம் எப்படி ஆளுகை நடத்தும், இந்த அரசாங்கம் சொன்னா ராஜ்யத்துடைய ரூல் என்ன, இந்த ராஜ்யத்தோட பிரின்சிபல்ஸ் என்ன, இந்த ராஜ்யத்தினுடைய வல்லமை என்ன, இந்த ராஜ்யம் இந்த உலகத்துல எப்படி அமுல்படுத்தப்படும்ன்றதை இந்த வேத புஸ்தகம் நமக்கு போதிக்கிறது. இது வேத புஸ்தகம்ன்றதுனால மத புஸ்தகம் நினைச்சிடக்கூடாது. இது அரச குடும்பத்தினுடைய அரச புஸ்தகமா இருக்கிறது. ஆமென். இது ஒரு அரச குடும்பத்தினுடைய ராயல் புக். இது லீகல் புக். இந்த அரச குடும்பத்தின் வாரிசுகளுக்காக அரசனே நமக்கு அனுகரித்த ஒரு புஸ்தகமா இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் தேவனுடைய அரசாங்கத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய அரசாட்சிக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த அரசாட்சிக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த தேவராஜ்யத்தினுடைய அரசன் நமக்கென்று எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ராயல் புக்கு தான் இந்த அரச புஸ்தகமாக இருக்கிறது. ஆமென். இந்த அரச புஸ்தகம் சொல்லும்போது அரச குடும்பத்தில் இருக்கிற அரசாங்கத்தை நிர்வகிக்கிற பிரிட்டன் போன்ற நாடு இன்றைக்கும் அந்த அரசு அந்த ராஜா அந்த கிங்டம் அந்த கல்ச்சர் தான் அங்க இருக்கிறாங்க. இன்னும் இந்த உலகத்துல பல நாடுகள் அந்த ராஜாவின் ஆளுகையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ராஜா ஆள்றதுல இருந்து வெளியே வந்துட்டு ஒவ்வொரு நாடு தனித்தனியா சுதந்திரம் வாங்கி தனித்தனியா அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த உலகம் ப்ரீவியஸ் டைம்ல எப்படி இருந்ததுன்னு சொன்னா, ஏதோ ஒரு அரசன் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு இன்னொரு நாட்டை என்ன பண்ணி கொண்டிருப்பான், ஆளுகை பண்ணி கொண்டிருப்பான். அந்த ஆளுகை பண்ற அந்த அரச குடும்பத்துக்குன்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். அந்த அரச குடும்பத்தின் புஸ்தகம் அரச வாரிசுகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் டீச் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த இளவரசன் யாரா இருக்கணும், இளவரசனாய் முடிசூட்டப்பட்ட பிறகு அவன் எப்படி இந்த நாட்டை ஆளுகை பண்ணணும், அவனுடைய திருமணம் எப்படி இருக்கணும், அவனுடைய இறப்பு எப்படி இருக்கணும், எப்படி எல்லாமே அவங்களுடைய புக்கு பைலா என்ன சொல்லுதோ அந்த புக்கு படிதான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. ஈவன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கூட நமக்கு அந்த லண்டன்ல இளவரசர் ஒரு அரசர் இறந்து போனார் அல்லவா. அரசர் இறந்து போன உடனே அந்த அரசருடைய அடக்கத்தை கூட அந்த அரச புஸ்தகம் என்ன சொல்றதுன்னு பார்த்து தொன்று அரசர்களை அவங்க எப்படி அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் என்ன பண்றாங்க, அவங்க அடக்கம் பண்ணிட்டு வராங்க. சோ அந்த அரச குடும்பத்துக்கு ஒரு புக் வச்சிருப்பாங்க. அந்த அரச குடும்பத்துல நடக்கிற எல்லாத்துக்குமே அந்த புக்கை தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த விதத்துலதான் கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் நமக்கு உலகத்துக்கு கொடுத்த ஒரு புஸ்தகம். இது கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்த புஸ்தகம் நினைச்சிடக்கூடாது, உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். ரட்சிக்கப்பட்டவர்கள் இதை வாங்கிக்கிறாங்க, படிக்கிறாங்க. இதை அவங்க என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கறாங்க, என்ன கண்ணோட்டத்தில் படிக்கிறாங்க, என்ன கண்ணோட்டத்தில் இதை அவங்க யூஸ் பண்றாங்கன்னா, இது ஒரு மத புஸ்தகம், இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மத புக்கு, இதை கரெக்டா படிக்கணும், இதை படிச்சா நமக்கு ஏதோ நல்லது நடக்கும்,
பேகி வந்தா ஓடிடும். ரெண்டாவது இதை படிக்கிறது, இதுல ஏதாச்சும் தப்பா புரிஞ்சுக்கிறது, கடைசியில் அவங்க ஒரு இயக்கத்தை உருவாக்குறது, அப்புறம் அவங்க ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்துறது, அவங்க ஒரு சடங்குகளை கொண்டு வர்றது. இந்த இந்த கிறிஸ்தவர்களை என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில இதை படிச்சு இதுல இருந்து சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஏற்படுத்தி இது ஒரு கிறிஸ்தவர்கள் இதை கடைசி எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்கவுங்க மதத்துக்கு ஒரு புக் இருக்கிற மாதிரி எங்க மதத்துக்கு எங்க ஒரு புக் சொல்லி கடைசியில் இது எப்படி கொண்டு வந்துட்டாங்க, இது ஒரு மத புஸ்தகமா கொண்டு வந்துட்டாங்க. இது மத புஸ்தகம் கிடையாது, இது ஒரு அரச குடும்பத்தினருக்கு என்று அரசரால் எழுதி கொடுக்கப்பட்ட புஸ்தகமா இருக்கிறது. ஏமேன். அப்ப அரச குடும்பத்துல நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் உங்களுடைய அரசர், உங்களோட ராஜா, உங்கள் ராஜா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்லவா? இந்த புஸ்தகம் என்ன சொல்லுது? மனு குலத்தை மனு வர்க்கத்தை உருவாக்கின உடனே மோசே அங்க என்ன எழுதுறாரு, கடவுள் மனுஷன் படைக்கும் பொழுது அவர்கள் ஆளக்கடவர்கள் என்கிற கான்செப்ட்ல படைச்சாருப்பா. ஆளக்கூடிய எபிலிட்டி, ஆளக்கூடிய பவர், அத்தாரிட்டி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துறாரு. நீ ஆளணும், ஆளுவதனுடைய வேலையை வச்சுக்கணும், ஆளக்கூடியவனா இருக்கணும். ஆளுவது என்பது ஆங்கிலத்தில் டொமினியன் என்று சொல்லுவாங்க. டொமினியன் என்று சொல்வது கிங்டம், கிங்டம்ல இருந்து வந்த வார்த்தை, ராஜ்யத்திலிருந்து வார்த்தை ஆளுமை. இந்த ஆளுமை என்றது மூல பாஷையில ராஜ்யம் என்று கொடுக்கிறாங்க. ஆளுமை என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில ராஜ்யம் என்று கொடுக்கிறாங்க. ராஜ்யம் என்றால் என்ன? ஆண்டாதான் ராஜ்யம், ஆளனா அது ராஜ்யமே கிடையாது. போன வாரத்துல அதான் உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அல்லவா? இந்த பூமி முழுவதும் ராஜ்யம் உண்டாக வேண்டும், இந்த பூமி முழுவதும் ராஜ்யம் ஆளப்பட வேண்டும், பூமி முழுவதும் தேவ அரசாட்சிக்குட்பட்டு வர வேண்டும் என்று இப்படி ஒரு கட்டளையை மனுஷனுக்கு கொடுத்தார் கடவுள். மனுஷன் தான் ஆளணும்ன்றது கடவுளுடைய நிபந்தனை, கடவுளுடைய கட்டளை. ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் கடவுள் கொடுத்த கட்டளையை அவன் மீறிவிட்டான், மறந்து விட்டான், அதை இழந்து விட்டான். ஹலோ, விளங்குத நான் பேசுறது? மனுஷன் எது இழந்துட்டான் அப்படின்னா, என்ன செய்யணும்னு கடவுள் மனுஷன் படைச்சாரோ கடைசியில மனுஷன் அதை செய்யாமலே விட்டுட்டான். பூமி முழுவதும் தேவராஜ்யம் வரணும்ன்றது கடவுளுடைய நோக்கம், கடவுளுடைய ஆலோசனை, கடவுளுடைய ஐடியா. இந்த பூமியில ராஜ்யத்துடைய பவர் வரணும், பூமி முழுவதும் ராஜ்யம் ஆளணும், தேவ ராஜ்யம் வரணும். சோ எர்த் ஃபுல்லா தேவன் தான் இருக்கணும். உலகம் பூமி முழுவதும் யார் தான் இருக்க வேண்டும்? தேவன் தான் இருக்க வேண்டும், தேவன் ஆளுகை தான் இருக்க வேண்டும். அதை இந்த மனுஷன் தான் அதை காலனிப்படுத்தணும், மனுஷன் தான் காலனைஸ் செய்யணும். ஸோ இந்த காலனித்துவம் என்ற ஒரு பதம் நமக்கு வரலாறுலாம் படிக்கிறோம்லவா, இந்த பிரிட்டிஷ் காலனித்துவம் என்று சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் காலனித்துவம் என்ன? பிரிட்டிஷ் மாகாணத்துல அல்லது பிரிட்டன் என்கிற ஒரு பிரதேசத்துல, ஒரு மாகாணம், ஒரு பிரதேசம், ஒரு தேசம், அந்த தேசத்தில் இருக்கிற அரசன் என்ன பண்றாரு, இந்தியா போன்ற நாடுகளை வளைச்சு போடுறது, இந்தியா போன்ற நாடுகளை யுத்தம் பண்ணி அவங்க கையகப்படுத்தி இந்த அவங்க கண்ட்ரோல்ல வந்த நாடுகள் எல்லாம் காலனித்துவம் ஆதிக்கம் என்று சொல்லுவாங்க. காலனி ஆதிக்கம், காலனித்துவ ஆதிக்கம். இவங்க எந்தெந்த நாட்டையெல்லாம் கையகப்படுத்துகிறார்களோ அந்தந்த நாட்டில் யாருடைய ரூலிங் இருக்கும், யாருடைய எஜுகேஷன் இருக்கும், யாருடைய ஆதிக்கம் இருக்கும் சொன்னா பிரிட்டிஷுடைய ஆதிக்கமும் பிரிட்டிஷுடைய கல்வியும் பிரிட்டிஷுடைய செல்வாக்கும் தான் இருக்குமே தவிர வேற எந்த ஆதிக்கத்துக்கு அவங்க இடம் அளிக்கவே மாட்டார்கள். விளங்குதா நான் பேசுறது? இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கம் எப்படி காலனித்துவத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ சேம் கான்செப்ட் தான் கடவுளுடைய ராஜ்யம். தேவனுடைய டெரிட்டரி ஹெவன்ல இருக்குது, கடவுளுடைய பிரதேசம் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கின்ற அந்த ராஜா பூமியை காலனித்துவப்படுத்த சொல்றாரு, பூமியை எல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வாண்டாரு, பூமி எல்லாம் உன் கையகப்படுத்து, உன் வசப்படுத்து, நீ கண்ட்ரோல் பண்ணு, நீ மேனேஜ் பண்ணு, நீ ஆளுமை பண்ணு, இந்த பூமியை உன் கண்ட்ரோல் கொண்டு வா. இந்த பூமி முழுவதும் தேவனுடைய அரசாங்கம் செயல்பட வேண்டும். இதுக்கு மெயின் இன்சார்ஜ் மனுஷன் தான்.
இதுக்கு மனிதன் யார் மெயின் இன்சார்ஜ்? அவன் தான் மேனேஜ் பண்ணும், அவன் தான் கண்ட்ரோல் பண்ணும், அவன் தான் காலனிப்படுத்தணும், அவன் தான் எல்லாவற்றையும் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டதாய் கொண்டு வர வேண்டும். ஸோ தேவ ராஜ்யம்னா எப்படி இருக்குன்றதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அந்த ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தை பார்க்கிறாரு கடவுள். ஆதாம் ஏவாள் என்கிற 2 பேருக்கு ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்குறார். இன்றைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க, இந்த ஏதேன்கிற தோட்டம் ஈரான் போன்ற அந்த வளைகுடா நாடுகளில் இந்த ஏதேன் இருந்ததாக ஒரு அடையாளம் இருக்குது அப்படி சொல்றாங்க. சரி, எங்க இருந்தோ நமக்கு தெரியாது, ஆனா ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க இருக்குதுன்றாங்க. அந்த ஏதேன் எப்படி இருந்தது பைபிள் சொல்லுது. அங்க வசித்த 2 பேருக்கு 4 நதிகள் ஓடுதாங்க. வசித்த 2 பேருக்கு ஏராளமான விருட்சங்கள் இருக்கிறது. அந்த வசித்த 2 பேருக்கு எல்லா வகையான சலுகைகள் அந்த தோட்டத்தில் இருக்குது. அவங்களுக்கு அந்த தோட்டத்துல வாழ்றாங்க. மனுஷனை கடவுள் எங்க வைக்கிற தோட்டத்தை கொண்டு போய் வச்சு அந்த தோட்டத்துல எல்லாமே உருவாக்கி இந்த பூமிக்கு இவன் தான் மேனேஜ் பண்ணக்கூடிய ரூல் பண்ணக்கூடிய ரூலர். மனுஷன் ரூலரா இருக்கிறான். மனுஷன் தான் இந்த பூமியை ஆளுகை பண்ண போறான். இவனை சரியான கேபிட்டல் வைக்க போறேன்னு சொல்லி ஏதேன்ல வைக்கிறாரு. ஆதாமுக்கு சொல்றாரு, ஆதாம் இந்த தோட்டத்தை பார், தோட்டம் முழுவதும் உன் கையில இருக்குது, பூமியை உன் கையில இருக்குது, தோட்டத்தை விட பூமியை உன் கையில இருக்குது. இந்த தோட்டத்தை நான் ரொம்ப அழகா டிசைன் பண்ணி வச்சுட்டேன். தோட்டத்துல நிறைய மரம் செடி கொடிகளா இருக்குது, நதி இருக்குது, தண்ணி பஞ்சம் வரவே வராது, உனக்கு உணவு பற்றாக்குறை வராது, உனக்கு அங்க ஏர் கண்டிஷன் ப்ராப்ளம் இருக்காது, காத்து பிரச்சனை எந்த பிரச்சனை, நல்ல ஒரு பூமியை கடவுள் உருவாக்கிட்டாரு. அதை சொல்ல போனா அத என்ன சொல்றாங்க, அது பாரடைஸ் சொல்றாங்க. அந்த ஏதேன பாரடைஸ்ன்றாங்க, இன்பங்களின் ஸ்தலம். சோ இன்பமாய் வாழக்கூடிய இடம் தான் மனுஷனுக்கு கடவுள் முதல் கொடுத்தாரு. இன்பமாயிரு, ஆசீர்வாதமாயிரு, நல்லாயிரு, நல்லா இருப்பதற்கான ஒரு தோட்டத்தை உனக்கு கொடுத்துட்டேன். இந்த தோட்டத்தை பண்படுத்து, இந்த தோட்டத்தை நீ மெயின்டைன் பண்ணு. பாரு, இந்த பூமியில இவ்வளோ பெரிய பூமியில ஒரு தோட்டம் இருக்குது. இதை நான் மனு வர்க்கத்துக்குன்னு உருவாக்கின தோட்டம். உன் கான்செப்ட் என்ன இருக்கணும், இந்த மாதிரி தோட்டம் பூமி ஃபுல்லா வரணும். இந்த மாதிரி தோட்டம் பூமி முழுசும் இருக்கணும். பூமியே ஏதேனா மாறணும். பூமி ஃபுல்லா பிரசன்ஸா இருக்கணும். பூமி ஃபுல்லா ஆசீர்வாதமா இருக்கணும். பூமியில எந்த பஞ்சம் இருக்கக்கூடாது. பூமி கடவுளுடைய ஆளுகைக்குள்ள வரணும். இந்த தோட்டத்தை பண்படுத்து காத்துக்கொள்னா, இந்த தோட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணு, இந்த தோட்டத்தை மல்டிபிள் பண்ணு, இந்த தோட்டத்தை பெருக பண்ணு. ஏன்னா தோட்டத்துல என்ன பண்ணாரு, விதை தரும் விருட்சங்களை அவர் வைக்கிறாரு. விதை தரும் விருட்சங்கள். ஏன்னா தோட்டத்துல விதை தரக்கூடிய விருட்சங்கள் இருக்குது. அந்த விதையும் விருட்சத்தை எதுக்கு வைக்கிறாரு, நீ சாப்பிட்டுப்பா, சாப்பிடு, என்ஜாய் பண்ணு. பட் இந்த விதையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் விதைச்சிரு. உன் கான்செப்ட் என்னவா இருக்கணும், இதே மாதிரி பேட்டர்ன், இதே மாதிரி தோட்டத்தை இன்னொரு தோட்டத்தை உருவாக்குறதுக்கான சோர்ஸ் இங்க இருக்குது. உனக்கு எல்லா வகையான ஆதாரம் இந்த தோட்டத்திலிருந்து நீ என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். மல்டிப்ளை பண்ணு, நீ பெருக்க பண்ணு, எல்லாம் பெருக பண்ணு. சோ மனுஷனுடைய கடவுளுடைய கிரியேஷனுடைய மெத்தட் என்ன, படைப்பின் மெத்தட் என்ன, எல்லாமே பழகி பெருகி பூமி நிரப்போதான் கடவுளுடைய நோக்கமா இருக்கிறது. ஹலோ, எல்லாமே என்ன பண்ணணும், ஈவன் ஆடு மாடு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், எல்லாத்துக்கும் ஒரே பிரின்சிபல்ஸ் தான். நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள், பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், படைக்கிற பறவைகளாகட்டும், படைக்கிற விருட்சங்களாகட்டும், ஜீவராசிகளாகட்டும், எல்லாருக்குள்ளுமே கடவுள் என்ன எபிலிட்டியை கொடுக்கிறார்னா, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை கடவுள் அவனுக்கு கொடுக்கிறார். விளங்குது நான் பேசுறது? அப்போ பறவைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்குது, பெருகிற ஆற்றல், வளருகிற ஆற்றல், பெருக பண்ணுகிற ஆற்றல் பறவைகளுக்கு, ஜீவராசிகளுக்கு, ஊரும் பிராணிகளுக்கு. மனுஷனுக்கு சேம், மனிதனுக்கும்
நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள். அப்ப மனுஷன் யாருன்னா ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அவனால ப்ரொடக்ஷன் பண்ணி உற்பத்தி பண்ணி இந்த உலகத்திலே ஏராளமான ஜன சந்ததியை அவனால் ஏற்படுத்த முடியும். அப்ப இதெல்லாம் இந்த கான்செப்ட் எப்படி உங்களுக்கு விளங்கி கொள்ள முடிகிறதோ, சேம் கான்செப்ட் தான் தோட்டத்தில் இருக்கின்ற விதை தரும் விருட்சங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கணும். தோட்டத்தில் இருக்கிற விதை தரும் விருட்சங்கள், இந்த விதை எதுக்கு? எப்படி நீங்க மல்டிப்ளை பண்றீங்களோ, எப்படி விருட்சங்கள், எப்படி பறவைகள், ஊரும் பிராணிகள், ஜீவராசிகள் இதெல்லாம் எப்படி இயற்கையாக மல்டிப்ளை ஆயிட்டு வருதோ, தோட்டம் என்பது இயற்கையாக வரப்போறது கிடையாது. தோட்டத்தை ஒருத்தன் உருவாக்கணும், தோட்டமே வரும். அந்த ஒருவன் நீயா இரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற விதையை எடுத்துக்கோ, உனக்கு எந்த விதை வேணும் பாரு, இன்னும் இந்த மாதிரி அழகான தோட்டத்தை நீ உருவாக்கு. ஹலோ. சோ மனுஷனால் அந்த கேப்பபிலிட்டி இருக்குதுன்றது கடவுளுக்கு தெரியுது. கடவுள் தான் படைச்சார். ஏன் பிராண்ட் அவன்? மனிதன் என்னோட ஓன் பிராண்ட், என்னோட ஓன் கிரியேஷன். நான் படைச்சவன் என்ன மாதிரி தான் இருப்பான். நான் கிரியேஷன் பண்ணிட்டேன் இந்த எர்த்தை. அவனுக்குள்ள இந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டிவிட்டி மைண்ட் அவனுக்குள்ள இருக்குது. அவனுக்கு வேண்டிய சோர்ஸ் இங்க வச்சிருக்கிறேன். அவனுக்கு வேண்டிய ஆதாரம் தோட்டத்தில் இருக்குது. இந்த தோட்டத்தை நீ பெருக பண்ணு. தோட்டம் ஆட்டோமேட்டிக்கா பெருகாதுங்க. பறவைகள் பெருகும், ஊரும் பிராணிகள் பெருகும், ஜீவராசிகள் இனப்பெருக்கம் செய்யும். ஆனா தோட்டம் எப்படி இனப்பெருக்கம் செய்யும்? தோட்டம் எப்படி பெருகும்? தோட்டத்தை நீ தான் செய்யணும். தோட்டத்தை பண்படுத்தி காப்பாத்து. பண்படுத்தி காப்பாத்துனா அந்த தோட்டத்துல நீ ஓனரா இருந்து யாரும் உள்ள வராம இருக்கணும்னு சொல்லி தோட்டத்துக்கு வாட்ச்மேன் போடல கடவுள். நிறைய பேர் நினைச்சாங்க கடவுள் ஆதாம வாட்ச்மேனை போட்டாரு, அவன் இந்த வேலையை பாக்குறாரு, தோட்டத்தை கட்டி அங்கங்க வாட்ச்மேன் போடுற வேலை. அந்த வாட்ச்மேன் கிடையாதுங்க. அவன் தான் ரூலர், அவன் தான் இதுக்கான ஓனர். இந்த தோட்டத்துக்கு என்னங்க, பூமிக்கே அவன் தான் ஓனர். பூமிக்கே மனுஷன் தான் ஓனர். ஓனரா இருக்கிறதுனால கடவுள் அவமானப்படுத்த நினைக்க கூடாது. காட் கிரியேட்டர். இந்த கிரியேட் பண்ணப்பட்ட இந்த ப்ராடக்ட்டுக்கு இவன் ஓனர். ஹுண்டாய ஒரு நாடு, ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுது. அவன் கிரியேட் பண்ணப்பட்ட காரை நான் பணம் போட்டு வாங்குறேன். நான் கிரியேட்டர் கிடையாது, நான் அந்த காருக்கு ஓனர். விளங்குது நான் பேசுறது? சோ ஓனர்ன்றதுனால கடவுளையே மட்டப்படுத்திட்டாங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. இல்ல, காட் இஸ் கிரியேட்டர். அது யாரால மாத்தவே முடியாது. அவர் கிரியேட் பண்ணப்பட்ட எர்த்துக்கு இவன் ஓனர். இவன் தான் ரூலர். இவன் தான் அதை மேனேஜ் பண்ணணும். இவன் அதை செய்யலன்னா பாதிப்புகள் இவனுக்கு தான். பட் இவன் செய்யாம போறதுனால கடவுள் தன்னுடைய அசைன்மெண்ட் மாத்த மாட்டாரு. மேனேஜ் பண்ண விட்டுட்டான், இனிமே அந்த அசைன்மெண்ட் விட்டுருவோம். கடவுள் சொன்னதுதான். மனுஷன் தான் ஆளணும்னு சொன்ன பிறகு அது எந்த சக்தி வந்தா கூட மனுஷனை தவிர வேற யாரும் உலகத்தை ஆளவே முடியாது. மனிதன் ஆள வேண்டும். இதுதான் இந்த உலகத்தை உருவாக்கின பிறகு, மனுஷனை உண்டாக்கின உடனே கடவுள் சொன்ன கட்டளை, கடவுளுடைய வாக்கு, கடவுளுடைய நிபந்தனை. ஆனா கிறிஸ்தவம் இதை கோட்டை விட்டுட்டாங்க. கிறிஸ்தவம் இந்த பேஜை திறக்கிறதே கிடையாது. இந்த பேஜ் அதிகமா திறக்க நானே தான் இருப்போம் போல. 1:26 திரும்ப வாசிக்கிறேன். ஏன்னா இது கடவுளுடைய கட்டளை, மேண்டேட். இது ஹெவன்லி, பரலோக ராஜ்யத்தின் நிபந்தனை. இத மனுஷன் தவறி விட்டான். பின்பு தேவன் நமது சாயல்படி, நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குமாக. எவ்வளவு பேர் முக்கியமான விவகாரம் பாருங்க. இது ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டாங்க. அது மனுஷனை உருவாக்கமாக கிரியேட் பண்ணும்போது மனுஷன் எவ்வளவு முக்கியமானவன். இந்த உலகத்துல அவன் எடுக்கிறதா சட்டம், அவன் போறதா எல்லாமே. அப்ப இவன் கடவுளை விட்டுட்டான்னா உலகமே கெட்டு போயிடும். உண்டாக்கமாக அவர்கள் அவர்கள் பாத்தீங்களா? அவர்கள் போது ஆணையும் பெண்ணையும் சேர்த்து பேசுறாங்க. இந்த பெண் இயக்கம், இந்த பெண்களுக்கான சட்டம், அதெல்லாம் இப்பதான் வந்தது. லேட்டஸ்டா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அப்படி அங்கங்க வராங்களே தவிர. பட் கிரியேஷன் பண்ணும்போது, உலகத்தை உண்டாக்கும் போது ஆண் வேற பெண் வேறன்னு உருவாக்கி பெண்ணுக்கு மேல நீ ஆதிக்கத்தை படுத்துன்னு சொல்லி அப்படியெல்லாம் உருவாக்காம கடவுள் 2 பேருக்கு சேர்த்து சொல்றாரு, அவர்கள் ஆள கடவர்கள்.
எல்லாம் அவர்கள் ஆழக்கடவர்கள். ஆழக்கடவர்கள் அப்படின்னு சொன்ன பிறகு மனுஷன் என்ன பண்ணணும்? ஆள்றது என்ன, எப்படி ஆளணும், கடவுள்கிட்ட அவன் நோக்கத்தை கேட்டு ஆளணுங்கிறத புரிஞ்சு அதுதான் அவன் அப்ளை பண்ணிருக்கணும். அந்த கட்டளை மிஸ் பண்ணவே கூடாது. அவன் அந்த கட்டளை கை கொண்டிருக்கணும். ஆள்றதுக்கு அவன் ஊக்கமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். கடவுள் ஆள சொன்ன பிறகு கடவுள் வார்த்தை தவிர நான் எதையும் கேட்க கூடாது. கடவுள் சொன்னதை தவிர வேற எதையும் நம்ம மீறவே கூடாது. இந்த ஆளணும்னு அவர் சொல்லிட்டாரு. ஆளக்கூடாம இருக்கிறதுக்கு பிசாசு உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். பிசாசு வரான். அவன் என்ன சொல்றான்? தோட்டத்துல விருட்சத்தின் கனியெல்லாம் சாப்பிடலான்னு சொன்னாரு, ஆனா இதை சாப்பிட வேணாம் சொன்னாரு. பிசாசு சொல்றான், இல்ல இல்ல உன் மேல பொறாம கடவுளுக்கு. ஏன்னா உலகத்துக்கு இந்த பூமிக்கு நீ தான் ஓனரா இருக்கிறவனுக்கு இந்த ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதா? செத்துருவன் சொன்னாரு. எப்படி சாவ முடியும்? சாவு உலகத்தில் இருக்குதா? எதுக்குமே சாவே கிடையாது. எல்லாம் மறுபிறவி இருக்குது, எல்லாம் ரீக்ரியேஷன் இருக்குது. எது ஒண்ணு சாகாது. பொய். உன்னை என்ஜாய் பண்றதுல கடவுள் தடுக்கிறாரு. நீ நல்லா இருப்பது கடவுளுக்கு விருப்பமே கிடையாது. நீ சாப்பிட்டு நல்லா ஆயிடுவேன்றது கடவுளுக்கு பொறாம. பாருங்க, மனுஷன் டைவர்ட் பண்ணப்படுகிறான், மனுஷன் கன்வின்ஸ் பண்ணப்படுகிறான், மனுஷன் கட்டளையை மீறுவதற்கு வேற ஒரு ட்ரூத் அவ கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ வேற ஒரு ட்ரூத் கடவுளுடைய கட்டளையை டாமினேட் பண்ணுது. வேற ஒரு வார்த்தை கடவுள் சொன்ன வார்த்தையை காட்டிலும் பெருசா பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் சொன்ன வார்த்தையை இவன் பெருசா பார்க்கல, பிசாசு சொன்ன வார்த்தை இவன் பெருசா. இன்னைக்குதான் கிறிஸ்தவத்தோட பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனை தான். வேதம் சொல்றது பெருசா பாக்குறது இல்ல, ஆனா மதம் சொல்றது பெருசா பாக்குறாங்க. அவங்க தலைவர்கள் சொல்றது பெருசா பாக்குறாங்க. கடவுள் என்ன சொன்னாரு? கடவுள் சொன்ன வார்த்தை எப்படிப்பட்டது? சோ அதை குறித்த அறிவு, புரிதல், பார்க்கிற விதம், பார்க்கிற பார்வை மிக மிக குறைவு. ஹலோ, பாத்தீங்களா? இங்க இவ்வளவு கடவுள் வார்த்தை பேசுற இங்க ரொம்ப ஆட்கள் குறைவு. ஏன்னா இங்க என்ன, இந்த மக்களுக்கு இந்த கடவுள் வார்த்தை மேல பெருசா ஒரு அபிப்பிராயம் கிடையாது. பட் பிசாசு சொல்றான், இல்ல இல்ல சாப்பிட்டா நீ நல்லா இருப்ப, என்ஜாய் இருப்ப, சாவெல்லாம் கிடையாது. யாரு சொன்னா சாவுன்னு சொல்லி? யாரா சாவு நீ பார்த்திருக்கியா? ஏதாவது நடந்திருக்குதா? அப்படிலாம் உலகத்து ஒண்ணுமே கிடையாது. இதை சாப்பிட்டா நீ வேற லெவல்ல இருப்ப நீ. ஸோ கன்வின்ஸ் பண்றான், டாமினேட் பண்றான், சாப்பிட்றதுக்கு இவனை ஊக்குவிக்கிறான். சரி, இது இயல்பு, இயற்கை. என்ன கன்வின்ஸ் பண்ண எல்லாரால முடியும். நான் ஒன்னு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இன்னொருத்த என்ன கன்வின்ஸ் பண்ண முடியும், இன்னொருத்த என்ன டாமினேட் பண்ண முடியும். எனக்கு எங்க போச்சு அறிவு? எனக்கு எங்க போச்சு புத்தி? அப்ப நான் ஏன் இதை கேட்கிறேன்? இதை கேட்கிறேன்னு சொன்னா நான் எடுத்த முடிவில் எனக்கு அதை பற்றி பெரிய அறிவோ புரிதலோ வெளிப்பாடோ எனக்கு இல்லை. கடவுள் சொன்ன வார்த்தை எவ்வளவு பெருசுன்றது ஆதாமுக்கு தெரியல, ஆனா அதை அவன் தியானிக்கல. பிசாசு சொன்னது பெருசா பார்க்கறான், பிசாசு சொன்னது அற்புதமா பார்க்கறான். அந்த வார்த்தை கடவுள் வார்த்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க, இதுதான் லாஸ். இந்த உலகத்தின் பேரிழப்பு, இந்த உலகத்தின் பேரழிவு, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நஷ்டம் எதுன்னு சொன்னா, கடவுள் சொன்ன கட்டளையை மனுஷன் மீறிவிட்டான். வேற ஒன்னும் லாஸ் பண்ணல மனுஷன், வேற எதையும் லாஸ் பண்ணவே இல்லை. அவன் எழுந்து ஒண்ணுதான், கடவுள் என் ஆள சொன்னாரு, நான் அதுல இல்லாம இவன் சொன்னதை நான் கேட்டுட்டு ஆளுமையை நான் இழந்து விட்டேன். ராஜ்யத்தை ராஜ்யத்தை ஆளுகை இழந்து, ராஜ்யத்தை இழந்து, கடவுளை இழந்து தூரம் ஆயிட்டான். சோ ரூலிங்க இழந்துட்டான், அவ்வளவுதான். ஆளுகை இழந்து விட்டான். எல்லா செல்வம் ஆளுகை இழந்து விட்டான். அப்போ மனுஷன் என்ன பண்ணிருக்கணும்? எதை இழந்தமோ அதை தான் தேடணும். எதை இழந்தனோ அதை தான் தேடி இருக்கணும். அடடா, கடவுள் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, உலகம் முழுவதும் ஆளும்படிக்கு சொன்னாரு. நாம் அதை கேட்காம பொல்லாத பிசாசு சொன்னதை கேட்டு, இந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாக மாட்டான்னு சொல்லி கடவுள் வார்த்தை விட்டு என்னை தள்ளி வெளியேற்றி என்னை சாபமாக்கி நஷ்டமாக்கி மோசம் பண்ணிட்டானே. நான் இந்த உலகத்துல கடவுளுடைய ராஜ்யத்தை இழந்து விட்டேனே, கடவுளுடைய ஆளுமை இழந்து விட்டேனே, கடவுளுடைய அதிகாரத்தை இழந்து விட்டேனே,
நான் இழந்ததை தான் அவன் தேடி இருக்கணுமே ஒழிய அவன் இழக்காதை தேட ஆரம்பிக்கிறான். உலகம் அப்படிதான் போயிடுச்சு. இழந்தது ஒண்ணுதான், கடவுளுடைய ராஜ்யத்தையும் கடவுளுடைய அதிகாரத்தையும் கடவுள் கொடுத்த கட்டளையும் கடவுள் கொடுத்த ஆளுமையை மனுஷன் இழந்து விட்டான், ஆதம் இழந்து விட்டான். இழந்ததை தேடாம மற்றதை தேட ஆரம்பித்து விட்டான். mankind failure through disobedience to his creator result the loss of his dominion over the earth. மனுஷனுடைய மிகப்பெரிய ஃபெயிலியருக்கு, மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு, தோல்விக்கு கடவுள் பூமியை ஆளும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தார். மனுஷன் ஆளக்கூடிய அதிகாரத்தை இழந்து விட்டான். விளங்க தானே பேசுறது? மனுஷன் ஆளக்கூடிய அதிகாரத்தை இழந்து, he lost his kingdom mandate. அவன் கடவுளுடைய ராஜ்யத்தின் கட்டளையை இழந்து விட்டான். his gift of divine power, தெய்வீக சக்தியையும் மனுஷன் இழந்து விட்டான். எல்லாம் தெய்வீக சக்தி, தெய்வீக சக்தி இழந்து விட்டான். in short, அதை இழந்து man lost his kingdom. மனுஷன் அவருடைய ராஜ்யத்தை இழந்து விட்டான். ஹலோ, மனுஷன் தேவ ராஜ்யத்தை இழந்து விட்டான். இந்த புக் ரொம்ப அற்புதமான ஒரு புக். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். இது உங்க லைஃபையே புரட்டி போடும், மாற்றி அமைக்கும். ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இது உங்களுக்கு உதவி செய்யும். மனுஷன் இழந்தது என்னன்றது உலகம் இன்னைக்கு தெரியாம இருக்குது. என்ன இழந்தன்னு தராங்க, எல்லா காலம் தேடி நிற்கிறாங்க. மனுஷன் தேவனுடைய வார்த்தையும் தேவ ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் ஆளுமையும் அது இழந்து விட்டான். கடவுளுடைய கருணையை, கிருபை இழந்து விட்டான். from grace he lost kingdom. ராஜ்யத்தையும் கிருபையும் இழந்து விட்டான். ஆமென். ஆனா not a religion. அவன் மதத்தை என்ன செய்யல? அவன் மனுஷன் என்ன இழக்கவில்லை? மதத்தை இழக்கவில்லை. திரும்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மனிதன் மதத்தை இழக்கவில்லை, மதத்தை இழக்கல. he lost dominion. அவன் அதிகாரத்தை தான் இழந்திருக்கிறான். பிறகு he did not lose heaven. அவன் மனுஷன் பரலோகத்தையும் இழக்கவில்லை. மனுஷன் எதை இழக்கவில்லை? பரலோகத்தையும் இழக்கல, மதத்தையும் இழக்கல. therefore mankind such is not for a religion or for heaven but for his kingdom. மனுஷன் இதெல்லாம் மதத்தையும் இழக்கவில்லை, பரலோகத்தையும் இழக்கவில்லை. ஆனா மனுஷன் எதை தேடி நிற்கிறான்? பரலோகத்தை தேடிக்கொண்டிருக்கிறான், மதத்தை நாடிக்கொண்டிருக்கிறான். ஹலோ, விளங்குதா? பிரச்சனை எங்க வருது பாத்தீங்களா? இவன் இழந்தது ஒண்ணு, தேடுறது ஒண்ணு. பரலோகத்தை தேடுறேன், பரலோகத்தை தேடுறேன், பரலோகத்தை நாடுகிறேன். பரலோகத்தை நீ இழந்ததானப்ப தேட முடியும். நீ பரலோகத்தை இழக்கலையே. நீ இழந்தது டொமினியன், நீ இழந்தது ஆளுமையை, நீ இழந்தது ராஜ்யத்தை, நீ இழந்தது தேவனுடைய கிருபையை, தேவனுடைய வல்லமையை. அதை தேடு. நீ இழக்காதவனை ஏன் தேடுகிற? மனுஷனுடைய மிகப்பெரிய நஷ்டம் இழக்காததை தேடுகிறான், இழந்ததை மறந்து விட்டான். எதை இழந்தன்னு அவனுக்கு தெரியல. மனுஷன் பரலோகத்தை இழக்கவில்லை. எல்லாம் மனிதன் பரலோகத்தை இழக்கவில்லை. ஆனா இன்னைக்கு எல்லாருடைய நோக்கம் என்னவா இருக்குது? பிரதர், எப்படியாச்சும் பரலோகத்தை அடையணும், பரலோகத்தை நாடணும், பரலோகத்தை தேடணும், பரலோகம் பரலோகம். இவங்க பேசுறது மட்டும் இல்ல, பாட்டெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. பரலோகம் தான் பேச்சு, மூச்சு, வாட்சி. எப்ப அதை இழந்து தானேப்பா தேடணும். அதான் பேச்சு மூச்சுன்றது. ஹெவன் நீ லாஸ் பண்ணவே இல்லையே. ஹெவன் காணாம போல. ஹெவன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கதா செய்து ஹெவனை நீ லாஸ் பண்ணல, பரலோகத்தை இழக்கவில்லை, அதை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. பட் நீ இழந்தது தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விட்டாய். நீ வல்லமை இழந்து விட்டாய், ஆளுகையை இழந்து விட்டாய், கடவுளுடைய கட்டளையை இழந்து விட்டாய். அதை தான் தேடணும். புதுசு புதுசா மதத்தை உருவாக்குறது, புதுசு புதுசா மதங்களுக்கு சட்டங்களை, ரூல்ஸை கொண்டு போறது, ரெகுலேஷன் கொண்டு வர்றது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். மனுஷன் பாருங்க, மதங்கள்ல போய் என்ன சொன்னாலும் மனுஷன் செய்ய ரெடியா இருக்கிறான். அவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவன் நினைக்கிறான், இதை இழந்துட்டேன், இந்த மதத்துல ஏதாவது சொல்லுதெல்லாம் நான் செய்யணும். விரதம் இருக்கணும்னா விரதம் இருக்க ரெடி. நெருப்புல நெருப்புலையும் நடக்க ரெடி. என்ன செய்ய சொன்னாலும் மனுஷன் ரெடி ரெடி ரெடி.
பட் பைபிள் சொல்லுது, நீ ஏன்பா அவ்வளோ பிரயாசப்படுற? ரிலீஜனை நீ இழக்கல, பரலோகத்தையும் நீ இழக்கல. நீ இழந்தது கடவுளுடைய ஆளுகை இழந்து விட்டாய், ராஜ்யத்தை இழந்து விட்டாய். ராஜ்யத்தை இழந்து விட்டாய். ஆகவே இந்த ராஜ்யம் தான் உங்களை திருப்திப்படுத்தும் எவ்வளிய மதங்கள் உங்களை ஒருபோதும் என்ன செஞ்சு விடாது, திருப்திப்படுத்தாது, உங்கள் தாகத்தை தீர்க்காது, உங்கள் பசியை ஆற்றாது அல்லவா? இந்த தேவ ராஜ்யத்தை பற்றி இயேசுனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது? பைபிள் நான் சொன்னல்லவா, ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன்? இது வந்து மத புஸ்தகம் கிடையாது, இது ஒரு அரசாங்க புஸ்தகம், அரச குடும்பத்தினருக்கென்று அரசால் வழங்கப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நீங்கள் நேசிங்க, இந்த புஸ்தகத்தை படிங்க, இந்த புஸ்தகத்தை பிரசங்கிக்கிற இடங்களுக்கு நீங்கள் போங்கள். என்றால் இந்த புஸ்தகம் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி ஆளுகை செய்யணும்ன்றது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற புஸ்தகமா இருக்கிறது. ஆமென். சோ கடவுள் இயேசுநாதருடைய இந்த பப்ளிக் ஸ்பீக் சொல்றாங்க அல்லவா, ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கும் பப்ளிக்ல தெருவில் பப்ளிக் ஸ்பீச் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அல்லவா? இயேசுநாதருடைய பப்ளிக் ஸ்பீச் எப்படி இருக்குது? அந்த வெளிப்புறமான பப்ளிக்கா இயேசு என்ன பேசினாரு? மத்தேயு 4:17 என்ன சொல்லுது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. From that time on, Jesus began to preach, repent, for the kingdom of heaven is near. பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமா இருக்குது அப்படின்றாரு. அப்படின்னா இந்த உலகத்துல இயேசு என்ன பிரசங்கம் பண்ணிட்டு வராரு, என்ன சொல்லிட்டு வராரு? இந்த உலகத்தின் மக்களுக்கு அவர் கொடுக்கிற மெசேஜ் என்ன? ஹலோ. ஆகவே அந்த மத்தேயு புக்குடைய பிகினிங்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. நல்ல காலம் இது வந்து யோவானோ, நல்ல காலம் இது வந்து பேதுருவோ, வேற அப்போஸ்தலர் சொல்லியிருந்தா கூட நாம நினைக்கலாம் அதெல்லாம் சீஷர்கள் சொன்னதுங்க, அதெல்லாம் பெருசா எடுக்குவான், நாங்க கூட விட்டுருக்கலாம். ஆனா சொல்றது இயேசுநாதர். இயேசுநாதர் சொல்றாரு, இந்த உலகத்தின் ஒரு தகவல் கொடுக்கிறாரு, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்றாரு. சோ மனம் திரும்புங்கள் என்றது என்ன? ரட்சிக்கப்படுவதுதான் மனம் திரும்புவது அப்படின்னு சொல்றாங்க அல்லவா? ரட்சிக்கப்படுவது என்பது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவது. ஆனால் மனம் திரும்புதல் என்பது உங்களுடைய மத அபிப்பிராயங்களை விட்டு, உங்களுடைய மத கொள்கைகளை விட்டு, மத சம்பிரதாயங்களை விட்டு, மதவாதிகள் உங்கள் உங்க மைண்ட தவறா டியூன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அல்லவா? மதவாதிகள் உங்கள் மனதை டியூன் பண்ணி இருக்கிறதுல இருந்து நீங்கள் முற்றுமுடி என்ன பண்ணுங்க, நீங்க மனம் திரும்புவதையும் ரட்சிப்பு ஒன்னாக்கிட முடியாது. மனம் திரும்பின பிறகுதான் என்ன உண்டாகுது? ஹலோ, மனம் திரும்பின பிறகுதான் ரட்சிப்பே வருது. ரட்சிப்பு வந்த பிறகு மனம் திரும்புவது கிடையாதுங்க. மைண்ட் டியூன் ஆகாம சால்வேஷன் பெற முடியாது. ஆகவே மனம் திரும்புவது ரட்சிப்பு ஒன்னா நினைச்சிடாதீங்க. இது உலக பப்ளிக் காமன் ஸ்பீச், இது எல்லாருக்கும் கொடுக்கிற ஸ்பீச். இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு சொல்ற ஸ்பீச் நினைக்க கூடாது. உலகத்துக்கே சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, நேரா இருக்குது, கிட்ட இருக்குது, உங்க கிட்ட இருக்குது. அவன் மனுஷன் இருக்கிற பரலோக ராஜ்யத்தை விட்டுட்டு இது ஏதோ இழந்துட்டோம், இது ஏதோ நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி பரலோகம் தேடுறான். அவரே சொல்றாரு, எங்க இல்லை, இங்கதான் இருக்குதுன்றாரு. போன வாரம் ஒரு வசனத்தை காமிச்சாலவா, லூக்கா 4:17. மறுபடியும் இன்னைக்கு அதை திருப்போம். இல்ல கவனிக்கிறீங்களா? குட். லூக்கா 4:17. சாரி, 17:21. சாரி, லூக்கா 17:21. 17:20-21 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 17:20-21 பாருங்க. தேவனோட ராஜ்யத்தை பற்றி இயேசுநாதரோட ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சு வரோங்க. 20 என்ன சொல்றது? பரிசேயர்கள், பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவங்களாம் யார் அப்படின்னா மதவாதிகள், மதங்களை போதிக்கிறவர்கள், ஜனங்களை கட்டாயப்படுத்தி இந்த மதத்துல இரு அப்படின்னு சொல்லி மதத்தை ஆழமா டீச் பண்றவங்க. இந்த மதங்களை போதிக்கிறவர்கள், மதவாதிகளா இருக்கிற பரிசேயர்கள்
இயேசுவினிடத்துல கேட்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அப்ப ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குதுங்க. நீங்க அதை இழக்கல, உங்களுக்குள்ள இருக்குது. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் தேடாமல் இல்லாத ஒண்ணு என்ன பண்ணிட்டு வரீங்க? தேடிட்டு இருக்கிறீங்க. உள்ள இருக்கிறத விட்டாச்சு. ராஜ்யம் எங்க இருக்குது? பரலோக ராஜ்யம் ஏர்த்துல இருக்குது. மனுஷன் இதை தான் தேடணும், இதுக்கு தான் பிரையாரிட்டி கொடுக்கணும், இதுக்கு தான் கவனத்தை கொடுக்கணும். ஆனா உலகம் என்ன பண்ணுச்சு? உள்ள இருக்கிற ராஜ்யத்தை விட்டாச்சு, பூமியில வந்த ராஜ்யத்தை மறந்தாச்சு, இல்லாத ஒண்ண தேடி நிற்கிறாங்க, இல்லாத ஒண்ண பேசி இருக்கிறாங்க. மதம் மதம் மதம், சம்பிரதாயங்கள், சடங்குகள், ஆச்சாரங்கள். பரலோகம் 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 அதெல்லாம் காணாம போல தேடுறதுக்கு. ஹலோ, அதெல்லாம் இன்னும் என்ன ஆகல? காணாமல் போகவில்லை. அதெல்லாம் இருக்க வேண்டியது கரெக்டா இருக்குது. நீங்க எதை இழந்தீங்க? நீங்க தேவ ராஜ்யத்தை இழந்துட்டீங்க. எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. அதை தேடுங்க. தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. அப்போ ராஜ்யம் இருக்குதுன்னா மனுஷன் அந்த ராஜ்யத்துக்குள்ளதான் வாழ்றானா? அந்த ராஜ்யத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறானா? அந்த ராஜ்யத்தின் மீது இருக்கிறானா? கிடையாது. அப்புறம் இல்ல இன்னொன்னு சொல்றாரு இல்லவா, இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசும்போது இன்னொரு இடத்துல சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்கன்றாரு. கவலைப்படாதீங்கன்னு சொன்னவர் பிறகு என்ன சொல்றது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தை சொல்றாரு? கடவுளோட ராஜ்யம் ஹெவன்ல, பூமியிலே இருக்குது. இந்த பூமியிலே இருக்கிற ராஜ்யத்தை நீ தேடு, நாடு, கவனி. உனக்கு வேண்டிய அனைத்தையும் ராஜ்யம் உனக்கு ப்ரொவைட் பண்ணும். ஹலோ, எங்க அங்க இருக்கிற ராஜ்யம் நாங்க ப்ரொவைட் பண்ணோம்? கடவுள் அங்க இருக்கிறார், நான் இங்க இருக்கிறேன். அது பல லட்சம் கிலோமீட்டர்ன்றாங்க. எவன் எங்க இருக்குதுன்றாங்க. லைட் போற வெளிச்சத்து போன 1,00,000 ஆண்டுகள் ஆகுன்றாங்க. லைட்டே அவ்வளவு ஸ்பீடா போகாதா? எங்கேயோ இருக்காரு, கண்களுக்கு புலப்படாத கடவுள் இருக்கிறான்றாங்க. அங்கிருந்து எனக்கு ப்ரொவைட் பண்றது இல்ல, கடவுள் இங்க இருக்கிறாரு. எர்த்துல எல்லாமே இருக்குது. எர்த்து உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் ப்ரொவைட் பண்ணும். ஆகவே இல்லை என்றதை நீங்கள் கவலைப்படாதீங்க. சாப்பாடு இல்ல, சோ எண்ணத்தை உண்போம் குடிப்போம்ங்கிறது பேசிக்கா சொல்றாங்களே ஒழிய, பட் மற்ற பிரச்சனை பற்றி பேச உலகத்து 1000 கவலை இருக்கட்டும், நீங்க ப்ரையாரிட்டி கடவுளுக்கு கொடுங்க. முக்கியத்துவத்தை முதலாவது அந்த முதலாவதுன்றது முக்கியத்துவத்தை, ப்ரையாரிட்டியை காடுக்கு கொடுங்க. கடவுளை தேடுங்க, கடவுளை நாடுங்க, அந்த ப்ரையாரிட்டி அவருக்கு கொடுங்க. அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூடவே சந்திக்கப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிங்டம் ஆஃப் ஹெவன், கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய ஜனங்களுக்கு, தேவ ராஜ்யத்தின் மக்களுக்கு அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் செய்வார். ஹலோ, அப்ப இந்த பூமியிலே தேவனுடைய ஜனங்களுக்கு வேண்டியதெல்லாம் கடவுள் அருளுவார், கிடைக்கும். அதுக்கு அவரே உத்தரவாதம் கொடுக்கிறாரு. ஆனா ப்ரையாரிட்டி அது கொடுங்கன்றாரு. ப்ரையாரிட்டி கொடுங்கன்னா, முக்கியத்துவத்தை கொடுங்கன்னு சொன்னா, ஏதோ நம்ம கரெக்டா முதல்ல வந்துடுறது, முதல்ல காலையில 3 மணிக்கு பிரார்த்தனை பண்றது முக்கியத்துவம் அது கிடையாது. பட் அதெல்லாம் இருக்குது. முக்கியத்துவத்தை அது ஒரு பார்ட், அது ஒரு போர்ஷன். பட் அந்த முக்கியத்துவன்றது புரிதல், எல்லாம் புரிதல். அது ராஜ்யம் எப்படிப்பட்டது, ராஜ்யத்தின் அரசர் எப்படிப்பட்டவர், அந்த ராஜ்யத்துடைய ரூலிங் எப்படிப்பட்டது, செல்வாக்கு எப்படிப்பட்டது, ஸோ அதனுடைய கல்ச்சரல் எப்படிப்பட்டது, அதெல்லாம் ஒரு மனுஷன் நிறைய தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள தேவ ராஜ்யத்தை அறிந்து கொள்ள அந்த ராஜ்யத்தின் குடிமகனாய் வாழ அந்த ராஜ்யம் அந்த மனிதனுடைய அனைத்து தேவைகளுக்கும் மிஞ்சின வித சந்திக்கப்படுமா. ஆமென். அதோடு கூட அங்க என்ன சொல்றாரு? ஜபம், பிரார்த்தனை, ஜபம், எல்லாம் ஜபம். இந்த ஜபத்தை கூட என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கேட்கிறாங்க,
எங்களுக்கு வந்து பிரார்த்தனை பண்ண கற்றுத்தாங்க, ஜெபம் பண்ண கற்றுத்தாங்க. எப்படி ஜெபம் பண்ண கற்றுத்தர்றாரு அவர் சொல்லும் போது, பரம மண்டலங்கள் இருக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பூமிக்கு வரட்டும் பிரேயர் பண்ணுங்க. உங்களுடைய சித்தம் பரலோக ராஜ்யத்தில் நிறைவேறுவது போல பூமியில நிறைவேறட்டும். அப்ப ஏர்த்த மேல எவ்வளவு கான்சியஸா இருங்கன்னு பாருங்க. ஏர்த்த வெறுக்காதீங்க, பூமியை வெறுக்காதீங்க, பூமியை மறுக்காதீங்க, பூமியை சபிக்காதீங்க, பூமியை விடாதீங்க. இந்த பூமியை ஆள கடவுள் உங்களை படைச்சிட்டாரு. இந்த பூமி தான் உங்களுடைய நிரந்தர குடியிருக்கிற இடமா இருக்கிறது. இந்த பூமியில கடவுளுடைய அரசாட்சி வரணும், இந்த பூமியில கடவுளுடைய ஆளுகை நடக்கணும். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பிரயாசம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியதாக இருக்கட்டும். ஆமென். பிறகு என்னென்ன சொல்றாரு? யோவான் சீஷர்ல கேட்கிறாங்க, வருகிறவர் நீர்தானா, இல்ல வேற ஒருவர் வருவதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? அப்ப இயேசு சொல்றாரு, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், முடவர்கள் மரித்து உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், பிசாசின் பிடிந்து ஜன விடுதலையாக்கப்படுகிறார்கள். போய் யோவானுக்கு போய் சொல்லுண்டாரு. அப்போ இவர் யாருன்றது சொல்ல வர்றாருன்னா, தேவட ராஜ்யத்திலிருந்து தேவன் அனுப்பப்பட்ட அந்த ராஜா நான் தான். அந்த ராஜ்யம் வந்துவிட்டது. அந்த ராஜ்யத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ராஜ்யத்துடைய பவர் இங்க பூமியில நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடவுளுடைய ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது. பேய்கள் விரட்டப்படுகிறது, நோய்கள் குணமாக்கப்படுகிறது. அந்த கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய பவர், அத்தாரிட்டி பூமிக்கு வந்துடுச்சு. யோவானுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ தேவட ராஜ்யம் பூமிக்கு வந்து விட்டதாக அங்க வேதம் நமக்கு ஏற்கனவே சொல்லுகிறது. அடுத்த வாரத்துல நாம் இன்னும் பல காரியங்களை நாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். மதங்களை பற்றி பார்க்க போறோம். அடுத்த வாரத்துல இந்த இந்த உலகத்தினுடைய மேஜர் ப்ராப்ளம் என்ன, உலகம் என்ன ப்ராப்ளத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது, இதுக்கு சொல்யூஷன் எங்க, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை வரக்கூடிய வாரத்தில் நாம் எல்லாருமே நாம் பார்ப்போம். ஒருவேளை இந்த செய்தியை மிஸ் பண்ணவங்க யூடியூப்ல பாருங்க. அடுத்த வாரத்தை நாம் தொடர்ந்து கவனிப்போம். நாம் அனைவரும் எழுப்பி நிற்கலாம்.